ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. நற்செல்வன் தங்காய் என்று சொல்லக்கூடியதான விசேஷ தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆயர்களுடைய குலத்தினில் தோன்றிய ஒரு நற்செல்வனுடைய தங்கையை நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் எழுப்பினாள். இன்றைய பாசுரத்திலே கண்ணழகு மிக்க ஒரு கோபிக்கன்னிகையை எழுப்புவதற்காக அடுத்த வீட்டிற்கு ஆண்டாள் போறா. புள்ளின் வாய் கீண்டானை, அதற்கு ஒரு விருத்தாந்தத்தை இங்கே ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறாள். புள்ளின் வாய் கீண்டானை புல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படிங்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை, பகாசுரன் என்கின்றதான ஒரு அசுரன், கம்சனால் ஏவப்பட்டவன், கொக்கு வடிவம் கொண்டு எம்பெருமான இடத்திலே வரான். அவனுடைய வாயை பெருமாள் ரெண்டா கிழிச்சு போட்டுறார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறார். பொல்லா அரக்கன் அப்படின்னாக்க ராவணேஸ்வரனை சொல்லக்கூடியதான ஒரு சொல். அது அப்படின்னா நல்ல அரக்கன் ஒருத்தன் இருக்கணும் மூலியம், அப்போ தானே இவன் பொல்லா அரக்கன் அப்படின்னா வாஸ்தவம். ஏன் அப்படின்னா பெருமாளை விட்டு பிராட்டியை தனியாக பிரித்து அவளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவன் பட்டு போனான் ராவணன். சூர்பனகர் இருக்கா பாருங்க, இவன் என்ன பண்ணா, பிராட்டி பக்கத்தில் இருக்குச்சேவே பிராட்டியை விட்டு விட்டு பெருமானை அனுபவிக்கணும்னு நினைச்சாள், மூக்கருவட்டு போனாள். அப்போ இவா ரெண்டு பேரும், இது நான் சொல்கிறது ரெண்டு ஒரே குடியில் வந்தவா தான். மூன்றாவதாக ஒருத்தன், அவன் யாருன்னா விபீஷன் ஆழ்வான். அவன் என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ராவணனுக்கு புத்திமதி இல்லைன்னு சொன்னான், கேட்குறதா இல்லை அவன். அதனால் என்ன பண்ண, அவன் சங்காத்தமே வேண்டான்னுட்டு அங்கேருந்து பெருமாள் இடத்திலே வந்து சக்கரவர்த்தி திருமகனான ராமனிடத்திலே வந்து சரணாகதி பண்ணி உன்னிடத்தில் நான் சேர்ந்துக்கணும்னு சொன்னானோ. அதனால் அவன் நல்ல அரக்கன். எம்பெருமானை எல்லாம் பல பேர் என்ன சொல்லுவான்னாக்க, விஷயம் தெரியாதவெல்லாம் அவனை துரோகின்னுவா. துரோகி கிடையாது, அவனால் ஆன ஹிதத்தை அவன் எடுத்து சொன்னான். ஹிதத்தை சொன்ன போது ராவணன் ஒரு வார்த்தை கூட அவன் சொன்னதை கிஞ்சித்தும் கேட்கல. கேட்கணும் இல்லையோ, தம்பி எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா, கும்பகர்ணனுமே அது நல்லதை சொல்கிறான் அவனுக்கு, நீ பண்ணது தப்பு, ஆனாலும் நீ சொன்னதற்கோசரம் நான் சண்டைக்கு போகிறேன் ராமன் இடத்துலேன்னு சொல்லிட்டு போனான். புரிஞ்சுட்டுங்களா? அவனும் நல்லதை சொன்னான். ஆனால் ராவணன் கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் தன்னை சார்ந்திருத்த அத்தனை பேரையும் அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்தான் ராவணன். துரியோதனன் அதே போல தான். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, அப்போ அவன் நல்ல அரக்கன். விபீஷணன் சொன்னதை கேட்கல, அதுபோல் நிந்தனை பண்ணுறான். அவன் நல்லதை சொன்னால் அதை கேட்காத திருப்பி விபீஷணனையே வந்து நிந்தனை பண்ணுறான் ராவணன். இதெல்லாம் வந்து கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளை வையும்னர் ஆழ்வார். அதாவது ஒருத்தன் வெய்யறான் அப்படின்னா, அந்த வெய்யறதையே தொழிலாக கொண்டவர்கள் இல்லையா, ஒருத்தன் வெய்யறான்னா அதை கேட்டு ஆனந்திக்கிறாள் இல்லையோ. இப்போ அப்படி இருக்கக்கூடியவர்கள் காதுமே சுடும்படியாக சிசுபாலன் வார்த்தையை பெருமாளை கிருஷ்ணபிரான திட்டினான்னுவா. நிறைய வார்த்தையை கொண்டு திட்டினான்னுவா. அந்த மாதிரி இவன் நிறைய வார்த்தைகளை கொண்டு விபீஷணனை திட்டினா, விபீஷணன் இனிமே இங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பி எம்பெருமான இடத்துல வந்துட்டான்னுவா இல்லையா. அப்படிதானே கதை அது. அப்போது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, ரெண்டு பேர் என்னன்னா, பொல்லா அரக்கர்கள் கூட்டத்திலேருந்து வந்த ஒருத்தன் நல்லவன் இருக்கிறதுனால இவனை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிற. அப்புறம் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னு கீர்த்திமை பாடிப்போய். கிள்ளி களைந்தானுடைய கீர்த்திமைன்னா ராமாவதாரத்திலே இருக்கக்கூடியவனுடைய அந்த கீர்த்தியை நாம் பாட வேண்டாமா? கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். பாவைக்களம் என்பது போக வேண்டிய இடம், கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டிய இடம். அந்த இடத்திற்கு எல்லாரும் பெருமாளை நினச்சி பாடிட்டு போயிட்டு இருக்காளே, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று அப்படின்னா சுக்கரமௌட்யம் அப்படின்னு சொல்கிறது. இதை சமஸ்கிருதத்தில் சொல்லச்சே, வடமொழியில் சொல்லச்சே அப்படின்னா, வெள்ளி எழறதும் வியாழம் உறங்கிறதும் அப்படின்னாக்க ரெண்டு நட்சத்திரங்கள், ஒன்று உதிக்கிறது, ஒன்று இதுவாகுது, அஸ்தமனமாகுது அப்படின்னு. இது பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்குமா. அதை வச்சுட்டு தான் இந்த ஆண்டாளுடைய காலகட்டம் எது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாலேன்னு அங்கே புராண வல்லுநர்கள்லாம் சொல்கிறா இல்லையா. நம்மளுடைய சரித்திர வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க இதை தான் சொல்கிறா. அப்போது அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. அந்த மாதிரி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான். முதல்ல சொல்ல புல்லும் சிலம்பினன்னு 6வது பாசுரத்தில் சொல்ல போது இருந்த புல் வேற என்னன்னா, அப்போ தான் காலங்கார்த்தால் இந்த புல்லும் சிலம்பினகான் அப்படின்னாக்க சூரியோதயம் ஆக போகிறது ஆயிடுத்து. அந்த சமயத்திலே இருக்கக்கூடியதான பறவைகள்லாம் சப்திக்கிறது. புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் போது அரி கண்ணினாய், மான் போன்ற கண்களை உடையவளான பெண்ணே, கண்ணழகி அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு. கண்ணு அழகாக இருக்கக்கூடியவள். போதரி அப்படின்னா பாதி மலர்ந்தும் மலராமலும் இருக்கக்கூடியதான கண். என்னன்னா பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா இவன். அதனால் தூங்குறாப்புலையும் இல்லை, முழிச்சுட்டு இருக்காப்புலையும் இல்லை, இந்த அறகுறையாக கண்ணு மூடிட்டு இருக்கும் பாருங்க. அந்த போதரி கண்ணினாய் போது அரி கண்ணினாய்
என்ன புஷ்பம் போல இருக்கக்கூடியதான கண்கள் இல்லையா? பெருமாளை சொல்லச்சே என்ன சொல்றார்? கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே அப்படிங்கிறார். கண்ணும் செந்தாமரை, பெருமாளுக்கு கண்ணு எப்படி இருக்குன்னா செந்தாமரை புஷ்பம் போல சிவந்து இருக்கு, கையும் அவை அடியும் அவை அப்படிங்கிறார். பெருமாளுடைய கை எப்படி இருக்குன்னா செந்தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குது, அடியும் அவை. பெருமாளுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னாக்க அதுவும் புஷ்பம் போல இருக்கு. மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன இல்லையா? பெருமாளுடைய தாயார் என்ன பண்ணுறா, மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணுறான்னா பெருமாளுடைய திருவடியை பிடிச்சி விட்றா. பெருமாளுடைய பெண்களுடைய கையே மென்மையாக இருக்கும், அவள் பிடிச்சி விட்டு இந்த திருவடி எப்படின்னா கன்னி போயிட்டான். மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டதான அந்த மென்மையான பாகங்களை உடைய எம்பெருமானுடைய கண்ணை கொண்டிருக்கக்கூடிய கோபஸ்திரியே போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. சமுத்திரத்துக்கு ஸ்நானம் பண்ணுறதுன்னு எப்படி அப்படின்னாக்கா ஷவரை திறந்து விட்டு ஸ்நானம் பண்ணுறது ஸ்நானம் இல்லை இல்லையா? குளிர்காலத்தில் கார்த்தால உஷக்காலத்தில் எழுத்து போய் அங்கேருந்து நதிகள் பிரவகிக்கிற இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு போய் குள்ள குளிர முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்னு நான் 4வது பாசுரத்தில் அந்த மாதிரி நன்னா உள்ள அமிழ்ந்து அவகாக ஸ்நானம்னு பேர் இதுக்கு. என்னென்னா தலையை நன்றாக மூழ்கி செய்யக்கூடியதான ஸ்நானம். குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா இதை 2 விஷயமா சொல்லலாம். குள்ள குளிர பகவத் அனுபவத்திலே மேலோட்டமாக அனுபவம் பண்ணாமல் அவனுடைய நாமாவுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நன்றாக நீராடினால் அனுபவம் பண்ணால் பகவத் அனுபவம் பண்ணால்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி குள்ள இது எதுக்குன்னா நீராடாதேன்னாக்க தீர்த்தமாடாத நீ பெருமாளுடைய அனுபவத்தை பண்ண குள்ள குளிர குடைந்து நீராடாதே. குடைந்து நீராடணும், அதுக்கு வரமானாமா நீராடாதே அப்படின்னா நீராடிட்டேன்னு அர்த்தம் இல்லை, நீராடாதே. அந்த மாதிரி நீராடாமல் பள்ளி கிடத்தியோ விடிஞ்சு போச்சே. நம்மளாம் முன்னாலேயே தீர்த்தமாடி பெருமாள் அனுபவம் பண்ணணும்னு நேத்தி பிரதிஜை பண்ணிட்டோமே, அதுக்கு ஏற்றாப்புல நீ வரவாண்டாமா? பள்ளி கிடத்தியோ தூங்கின்றிய பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து அப்படிங்கிற கலந்து எங்களோட நீ கிருஷ்ணானுபவத்தை தனியாக பண்ணிட்டு கள்ளத்தனமாக பண்ணுற, இது பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பகவத் அனுபவத்தை எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக செய்ய வேண்டும்னு சொன்னோமே, அதை மறந்து விட்டியா நீ? கள்ளம் தவிர்ந்து அந்த எண்ணத்தை விட்டு விட்டு எல்லோரும் அந்த பகவத் அனுபவத்தை பண்ணணும்னே நீ தனியாக எனக்கு தான் பெருமாள்னு நினச்சிட்டு எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறியே, பண்ணாத. கள்ளம் தவிர்ந்து அந்த கள்ளம் என்கின்றதான எண்ணத்தை விட்டு விட்டு கலந்து எங்களுடன் கலந்து பகவத் அனுபவத்தை பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். இப்போது இங்கே என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த அனுபவம் இருக்குது பாருங்க, பெருமாளுடைய அனுபவத்தை நாம் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா தனியாக போகக்கூடாது, எல்லோருடனும் சேர்ந்து நாம் அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறது. பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கேயும் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்க, இல்லை பிக்னிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க ஒருத்தர் போனால் அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? எல்லாரும் சேர்ந்து போனால் தானே அதை பரிமாறிக்கிறோம். ஒருத்தருக்கு நான் அதை பார்த்தேன், நீ இதை பார்த்தேன், இது எப்படி இருந்தது, அது எப்படின்னு கேட்டுக்கிறோம் இல்லையோ? அந்த மாதிரி அதாவது அழியக்கூடியவைகளுக்கே இந்த கத்தின்னு சொன்னாக்க, பகவத் அனுபவம் அழியாமல் இருக்கக்கூடிய செல்வம் எதுன்னா பகவத் அனுபவம். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதை முயற்சிக்காமல் கள்ளத்தனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்றோமே. கள்ளமே காதல் செய்து கள்ளத்தை கழிக்கின்றாயே அப்படின்னு ஆழ்வார். அந்த மாதிரி கழிக்கக்கூடாது, எல்லோரும் சேர்ந்து பகவத் அனுபவத்தை செய்ய வேண்டும். நீ எழுந்துவாறு சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறாள். அவளும் எழுந்து பாகவதர்களுடனே சேர்ந்து கொண்டாள் என்பது இந்த பாட்டுடைய ஒரு அர்த்தமாக இன்று நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.